Hi friends, இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பொங்கல் செலிப்ரேட் பண்ற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ்க்கு விஷ் யூ a happy பொங்கல். எல்லா பொங்கல் அன்னைக்குமே பிரேக்ஃபாஸ்ட்க்கு நாங்க பொங்கல், சாம்பார், சட்னி, வடை இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ நைட்டே உளுந்து வடை செய்யறதுக்காக உளுந்து ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பொங்கல் செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு 3 கிளாஸ், அதுக்கப்புறம் சிறுபருப்பு இருக்கு இல்லையா, அதுவுமே போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு சீரகம் தண்ணி சேர்த்துட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வரத்தோன்னு. அண்ட் சைட்லேயே சாம்பார் செய்யறதுக்காக தோரம் பருப்பு, தக்காளி, வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், சீரகம் தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அண்ட் சைட்லேயே அம்மா பண்ண சாம்பார்ல போறதுக்காக கத்திரிக்காய் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் குக்கர்ல 5 விசில் வந்ததுமே பருப்பு நல்லா குக் ஆயிருக்கும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வதக்கிறதுக்காக ரிஃபைண்ட் ஆயில் கொஞ்சமா, கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயத்தூள், தக்காளி இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறம் கத்திரிக்காய் கட் பண்ணோம் இல்லையா, அதுவுமே சேர்த்துடலாம். தென் மசாலாக்கு தனியாத்தூள், மிளகாத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அண்ட் குக்கர்ல பருப்பு குக் பண்ணோம் இல்லையா, அதுவுமே பாத்தீங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிட்டு இந்த மசாலால சேர்த்ததுக்கு அப்புறம் புளி பாத்தீங்கன்னா ஊற வச்சிருந்தேன், அதுவுமே பாத்தீங்கன்னா இதுல சேர்த்துட்டேன். ஃபைனலா சாம்பார் பவுடர், உப்பு இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்னிங் போட்ட வீடியோட கண்டினியூஷன் vlog தான் பார்க்க போறீங்க. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், வடை, சாம்பார் இதெல்லாம் தான் எங்க வீட்ல. பொங்கல் வதக்கிறதுக்கு கருவேப்பிலை காலி ஆயிடுச்சு. இருந்த கருவேப்பிலை சாம்பார்ல போட்டுட்டோம். ஆனா ஃப்ரெஷ்ஷா செடியில இருந்து பறிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணி பாத்தீங்கன்னா பொங்கல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெய்ல கருவேப்பிலை, இஞ்சி, மிளகு, சீரகம், முந்திரி வதக்கிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு குக்கர்ல குக் பண்ணோம் இல்லையா, அந்த பொங்கலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலா கீ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம்னா பொங்கல் சூப்பரா ரெடி ஆயிடும். அந்த சைட்லயே தேங்காய் சட்னி செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு அம்மா பையனா தேங்காய் சட்னி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தேங்காய் சட்னிக்கு தேங்காய், மிளகாய், ஒச்சக்கல்ல, உப்பு, தண்ணி இது மட்டும் சேர்த்துட்டு நம்ம நைஸா மிக்ஸில அரைச்சி எடுத்துட்டோம்னா தேங்காய் சட்னியும் ரெடி ஆயிடும். இப்போ பொங்கல் வடை செஞ்சு ஸ்டவ் ரெண்டுமே காலியா இருக்கு. ஸோ சூடா பாத்தீங்கன்னா உளுந்து வடை செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு உளுந்து வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு ஹோட்டல்ல சூடா முறுமுறுன்னு விற்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உளுந்து வடை செய்யணும்னு ஆசை. ஆனா அந்த மாதிரி எனக்கு செய்யவே வராது. தென் குக் பண்ணி முடிச்சதுமே சூடா தங்கச்சிக்கு தண்டை அனுப்பிடலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தங்கச்சிக்கு தண்டை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட உட்காந்தோம். ஸோ இன்னைக்கு எங்களோட டே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரொம்பவே சூப்பரா போச்சு. அப்கமிங் டேஸ்ல இருந்து அண்ணாவுடைய மேரேஜ் ஒர்க்ஸ்லாம் கண்டினியூஸா வரும். ஸோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நைட் டின்னருக்கு சிக்கன் மெக்ரூனி தான் செய்ய போறேன். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடியா வச்சுட்டேன். இன்னைக்கு நான் இண்டஸ் வேலில இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 2-in-1 ப்ரெஷர் குக்கர்ல தான் இன்னைக்கு மெக்ரூனி செய்ய போறேன். இந்த ப்ரெஷர் குக்கரை நான் 5 இயர்ஸ் வாரண்டில தான் வாங்கியிருக்கேன். கேஸ் ஸ்டவ், இண்டக்ஷன் ஸ்டவ்ல கூட இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் குக்கர்ல நம்ம குக் பண்றதால நம்மளுடைய டைம் அண்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே சேவ் ஆகும். ஸோ உங்களுக்குமே இந்த ப்ரெஷர் குக்கர் வேணும்னா அஃப்ரா 200 கூப்பன் கோட் யூஸ் பண்ணுங்க, 12% டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம். இப்போ மெக்ரூனி செய்யறதுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சுரண்டுமே லவங்கு, பட்டை, ஸ்லைஸா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகா, புதினா, தக்காளி, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்ப்ரிங் மெக்ரூனி தான் எனக்கு செய்ய போறோம். ஸோ 2 கிளாஸ் ஸ்ப்ரிங் மெக்ரூனி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ 2 கிளாஸ் ஸ்ப்ரிங் மெக்ரூனிக்கு 2 கிளாஸ் தண்ணி தான் சேர்க்க போறேன். ஃபைனலா உப்பு, கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 விசில் வந்ததுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இண்டஸ் வேலி குக்கர்ல குக் பண்ணதால என்னோட டைம் பையனா ரொம்பவே சேவ் ஆயிடுச்சு. ஏன்னா மெக்ரூனி பையனா ரொம்பவே குயிக்காவே குக் ஆயிடுச்சு. மறக்காம இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.